அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்ட்ரோலாம் எதுவும் இல்லைங்க, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா வீட்டில் நம்ம என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பகுதியான வேலை தான். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து செஞ்ச கொஞ்சம் வேலைகளை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில நம்ம எந்த சுறுசுறுப்போடு எந்திரிச்சு சமைச்சு குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் வந்து வேலைக்கு அனுப்புகிறோமோ அதே சுறுசுறுப்போடு நம்ம இருந்தால் தாங்க மற்ற வேலைகளையும் செய்ய முடியும். நம்ம கொஞ்ச நேரம் சரி அதான் எல்லோரையும் அனுப்பிச்சிட்டோமே உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்தோன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தான் ஆகிடும். எனக்கு கூட ஒரு ஃபோன் வந்துட்டாலோ ஏதோ ஒன்றுனா அப்படியே எனக்கு டைம் போகிறதே தெரியாது, போயிடும். அப்புறம் வந்து ஒரே டைமில் சேர்த்து அப்படியே பல்கான மாதிரி ஆகிடும். அப்புறம் கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது கால் நமக்கு வலி வந்துடும். அதனால் எல்லோரும் அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் காலை டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தோன்னு சொன்னால் மதியத்துக்குள்ளே ஓரளவு வேலையை வந்து முடிக்கலாம். மதியத்துக்கு அப்புறம் காய வச்ச துணிகள் எடுக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேரல் அப்படி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து வேலையை பிரித்து செய்கிறதுலையும் நம்ம வந்து டைமுக்குள்ளே செய்கிறதும் இல்லை இன்றைக்கி வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஆனால் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டோன்னா செய்ய முடியாது. அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்படியே ரெகுலராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அன்னன்னை வேலையை அன்னன்னைக்கு முடிக்கும்போது நமக்கும் வந்து வீடு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். இன்னைய வேலையை நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையோடவே வந்து இந்த ஸ்டவ் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கலை. அதை நான் வந்து இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன். நம்ம எடுக்கிற அத்தனை தாளிக்கிறதுக்கு எடுக்கிற அந்த அஞ்சரை டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்புறம் எண்ணெய், உப்பு, அப்புறம் மசாலா டப்பா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கிற காய்கறி, பச்சை மிளகாய் டப்பா, கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்க டப்பா அனைத்தும் அந்த இடத்துல தாங்க இருக்கும். ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிடும். அதை நம்ம தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை வச்சுட்டு மாவு டப்பா அதை சொல்ல மறந்துட்டேன் வச்சுட்டு எண்ணெய், உப்பு, ஸ்பூனு, கத்தி, அப்புறம் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு லைட்டர்லேருந்து அத்தனையும் அந்தந்த இடத்துல நம்ம வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சு சிங்கில் போடுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுங்க. அதுவே கொஞ்சம் நமக்கு நேரம் எடுத்துரும். அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே நம்ம சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிருவோம். கொஞ்சம் இருக்கிறது நமக்கு மட்டும்தானே. அதை சின்ன சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பெருசெல்லாம் நம்ம கழுவிட்டோன்னு சொன்னால் சின்னதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதையும் நான் சின்ன சின்ன பாத்திரத்தில் ஒரு டப்பாலாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசெல்லாம் நான் வந்து கழுவிடுவேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து தண்ணி வடிய வச்சா தான் பாத்திரங்கள் நல்லாயிருக்கும். அப்படியே வச்சுட்டோன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப உப்பு, அதனால் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக புளிய துரு வச்சிரும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்து வச்சிட்டோன்னா வேலை வந்து நமக்கு ஈஸியாக போயிடும். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மரம் கூட எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மரம் வைக்க இடம் கிடையாது. ஃபுல்லாக நான் சிமெண்ட்டு போட்டுட்டோம். வீட்டை சுற்றி உள்ளவங்களோட பக்கத்து வீட்டோட மரத்தில் உள்ள இலை ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும். நான் டெய்லி அதை கூட்டி அள்ளுறது ஒரு பெரிய வேலை எனக்கு. அப்படி நான் ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் கூட்டுறேன்னா இன்னும் அதிகமாக சேர்ந்துடும். அந்த ஒர்க்கு பாருங்கள், அந்த மரத்தோட இலை ஃபுல்லாக இங்கே விழுந்துடும். பாக்கு மரம்லாம் இருக்குது, அதோட இலை பெருசாக இருக்கும், விழுந்துடும். அதனால் நான் வந்து அதை ஃபுல்லாக கூட்டி அள்ளிடணும். ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டா தான் அந்த கவுண்டர் டாப் ஈரம் இல்லாமல் நான் துடைக்கலாம். ஈரம் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக ஒரு காஞ்ச துணி போட்டு துடைச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த உப்பு கரை வெள்ளையாக இருக்கிறது அதிகமாக இல்லாமல் இருக்கும். சிங்கை சுற்றி கொஞ்சம் இல்லாமல் இருக்காது, லைட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கும். அதனால் கிச்சன் வேலை வந்து ஃபுல்லாக க்ளீனாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து துணி வந்து போட்டுடணும் மிஷினில். துணி வந்து டெய்லி எனக்கு போடுற மாதிரி தாங்க இருக்கும். துணி எனக்கு என்னவோ நிறைய சேர்கிற மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க 2 பேரோட யூனிஃபார்ம் இருக்கும், அப்புறம் வீட்டில் வந்து போடுற ரஃப்யூஸ் இருக்கும், அப்புறம் அவங்க அப்பாவோட டெய்லி ஸ்கூல் போட்டு போகிறது இருக்கும். அப்புறம் என்னோடது அப்புறம் ஒருத்தருக்கும் தனித்தனி டவல் இருக்குது, அவங்க குளிச்சுட்டு போடுற டவல் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்துட்டு தாங்க இருக்கும். டெய்லி நான் துவைச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நேற்று போட்டதை எடுத்து வச்சாதான் இன்றைக்கி துவைக்கிறத போட முடியும். அதை தனியாக எடுத்து மடிக்கிறதுக்கு வச்சுடணும். யூனிஃபார்ம் மட்டும் எடுத்து அயர்ன் பண்ணி போட்டு விட்டுருவேன், போட்டு போயிடுவாங்க. மற்ற துணியெல்லாம் கொஞ்சம் வெயில் சூடு ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் வெயில் வரைக்கும் போட்டுட்டு தான் எடுப்பேன். அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணி வந்து காய போடணும். அப்புறம் பின்னாடி கூட்டியாச்சு. முன்னாடி பக்கமும் நிறைய டஸ்ட்டு வந்துட்டு தான் இருக்கும். இவங்க செப்பல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அது டஸ்ட் அதிகமாக இருக்கும். வண்டி நிறுத்திருக்கிறதுனால காலையிலே கூட்ட முடியாது. வண்டிலாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கூட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கட்டில் அந்த சைக்கிள் எல்லாமே வீட்டுக்கு சைடில் போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து வெயில் அதிகமானதுனால வீணாக போய்டுன்னு சொல்லிட்டு எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இடம் அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சைக்கிள் வந்து ஏற்கனவே
பழைய சைக்கிள் ஆகிடுச்சு. அதே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. திரும்ப வெயிலில் போட்டால் இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் உள்ளே எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கறனால சைக்கிள் வந்து ரெஸ்ட்டு முடிஞ்சிச்சின்னு சொன்னால் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அந்த நிறுத்துகிற இடத்தையும் நல்லா கூட்டணும். ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா பூச்சி போட்டு வந்து அடைய தான் செய்யும். நவுத்திட்டு கூட்டும் போது தான் அந்த இடம் க்ளீனாக இருக்கும். அந்த பூச்சியை தேடி தவளை அதிகமாக வரும். அந்த சைக்கிளில் அந்த சீட்லலாம் ஏறி உட்காந்துக்கும். அதனால் அந்த இடத்தையும் நம்ம கூட்டி அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா ரொம்ப கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாலும் அப்படியே வேர்த்து நனைஞ்சு போயிடுதுங்க. தலை ஃபுல்லாக நனைஞ்சிடுது. எனக்கு அந்த மாதிரி தலை ஃபுல்லாக நனைஞ்சாலே தலைவலி வரும். அப்படியே இந்த தலை குளித்த மாதிரி ஆகிடும். அப்படியே தலைவலி வரும். எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. மைக்ரேன் தலைவலி வரும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு அப்பாடான்னு உட்காந்தேன். ஏன்னா நான் ஊஞ்சலில் உட்காரவே மாட்டேன். எனக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். வயிறெல்லாம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்பா 2 பேரும் அவங்க அப்பா தான் எப்போவுமே இதில் உட்காருவாங்க. ரிலாக்ஸ்க்காக நான் வந்து உட்காரவே மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வேர்த்ததுனால அப்படியே கொஞ்சம் நேரம் நான் முகத்தை தொடச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே அடிக்கிற காற்றுக்கு தூக்கம் வரும் போல இருக்குது. தூங்கினா சரி வராது. துணியெல்லாம் மடிக்கணும். அப்புறம் வேலைகள் இருக்குங்கிறதுனால நான் எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு எந்திரிச்சிட்டேன். துணியும் வந்து முடிஞ்சிருச்சு. டைமும் ஆகிட்டுருக்கு. துணியெல்லாம் காய போட்டுறணும். காய போட்டுட்டு அதுக்கப்புறமான வேலைகளை தான் வந்து பார்க்கணும். இந்த உள்ள வெயிலே காஞ்சிரும். உடனே எடுத்துடலாம். ஏன்னா மிஷினில் போடுறதுனால. மாடியில் போட்டால் ரொம்ப வெளுத்து போயிடுது. அதனால் நான் இங்கேயே போட்டுடுறேன். போர்வை அந்த மாதிரினா நான் மாடியில் போடுவேன். ஸ்நாக்ஸுக்கு இப்போது வேர்க்கடலை வந்து கழுவி வேக வைக்கணும். உப்பு கொஞ்சம் காலியாகிடுச்சு. வாங்கணும். கொஞ்சம் உள்ளே கைவிட்டு அள்ளுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பு எப்போவுமே நிறக்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. கம்மியாயிடுச்சு. வாங்கி உப்பும் கொட்டி வைக்கணும். இப்போ வேர்க்கடலை வேக போட்டுட்டா பிள்ளைங்க வந்தது ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அதை உரித்து வச்சு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. அவங்க வர்றதுக்கும் கடலை வெந்து ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் டீ கேக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்லி வேர்க்கடலை நிறைய சாப்பிட மாட்டாங்க. கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இதையும் எடுத்து வச்சுட்டேன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்ததுமே வந்து பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ரெடியாக இல்லை அப்படின்னா அப்படியே முகமே அவங்களுக்கு வந்து மாறிடும். இன்றைக்கி என்னோடய வேலைகள் இப்படி தாங்க இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டு வேலைகள் இப்படி தான் இருக்குமா என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.